தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் SBI வங்கியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வறுத்தெடுத்திருக்காங்க. தேர்தல் பத்திரம் என்ற முறையை கடந்த 2017ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியது. SBI வங்கியில் மட்டுமே கிடைக்கும் தேர்தல் பத்திரம் மூலம் ஒருவர் தனது விவரங்களை வெளிப்படுத்தாமலே எவ்வளவு நிதியை வேண்டுமானாலும் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்க முடியும். ஆகையால் தேர்தல் பத்திரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை, இது அரசியலமைப்புக்கு எதிரானது என கூறி கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி தேர்தல் பத்திரம் முறையை ரத்து செய்து உத்தரவிட்டார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள். அது மட்டுமின்றி தேர்தல் பத்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளான 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் தற்போது வரை விற்கப்பட்ட ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்தையும் வாங்கியவர் யார், அதனுடைய பண மதிப்பு என்ன, அதை பணமாக்கி பெற்ற அரசியல் கட்சி யார், அதன் தேதி என்ன என்பது குறித்து அனைத்து விவரங்களையும் மார்ச் 6ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். ஆனால் 2 வாரங்களாக எந்த பதிலும் அளிக்காத SBI ஞாயிற்றுக்கிழமையான மார்ச் 4ஆம் தேதி அன்று ஒரு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். அதில் தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க ஜூன் 30 வரை கால அவகாசம் வேண்டும் என கேட்டிருந்தார்கள் SBI. நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் மார்ச் 6ஆம் தேதி அன்று SBI விவரங்களை வெளியிடாததால் ADR என்ற NGO அமைப்பும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் SBI சேர்மன் தினேஷ்குமார் காரா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த 2 நீதிமன்ற அவமதிப்பு மனுவுடன் சேர்த்து SBIயின் கால அவகாச மனுவின் மீதான விசாரணை திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, நீதிபதி BR கவாய், நீதிபதி JP பர்திவாலா ஆகிய 5 பேர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வின் முன்பு விசாரணை நடந்தது. SBI சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரி சால்வேவை தனது கிடுக்குப்பிடி கேள்விகளால் வாயெடுக்க வைத்தனர் நீதிபதிகள். மொத்தம் 22,217 தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டுள்ளதால் அதை பொருத்தி பார்க்க நேரம் வேண்டும், ஆகையால் ஜூன் 30 வரை கால அவகாசம் வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் சால்வே. நாங்கள் பத்திரங்களை பொருத்தி பார்க்க சொல்லவில்லை, தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை மட்டும் கொடுத்தால் போதும் என்றுதான் கூறியிருந்தோம். முதலில் எங்களின் அறிவுறுத்தல்களை நன்றாக படியுங்கள் என்று பதில் தெரிவித்திருந்தார் நீதிபதி சந்திரசூட். இப்படி நீதிமன்ற அறிவுறுத்தல்களே படிக்காமல் நீதிபதிகள் முன் அசிங்கப்பட்டிருக்கிறது SBI. எங்களிடம் தகவல்களே இல்லை என்று கூறவில்லை, இருக்கிறது, ஆனால் அது ரகசியமாக இருக்க வேண்டும் என்று பொறிமுறைகளை வகுத்துள்ளோம் என்று சமாளித்தார் சால்வே. நீங்கள் இந்தியாவின் நம்பர் 1 வங்கி, உங்கள் மனுவில் பாரா 10லேயே தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் சீலிடப்பட்ட கவரில் உள்ளது என்றும் கூறியுள்ளீர்கள். அதை பிரித்து விவரங்களை வெளியிடலாமே என்று SBI மனுவில் கூறப்பட்டுள்ள விவரங்களை வைத்தே கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டார் நீதிபதி கண்ணா. அதை பத்திர எண்ணுடன் ஒப்பிடுவது கடினம், ஏனென்றால் சில ஆவணங்கள் டிஜிட்டல் முறையாக மாற்றப்படவில்லை, அதை எண்ணுவது கடினம் என வாதிட்டார் சால்வே. அப்படியென்றால் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிப்ரவரி 15 முதல் மார்ச் 11 வரை 26 நாட்கள் என்ன செய்தீர்கள், அது குறித்து மனுவில் ஏதும் குறிப்பிடப்படவில்லையே என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் SBIயிடமிருந்து சிறிது நேர்மையை எதிர்பார்க்கிறோம் எனவும் சால்வேவின் வாதங்களை ஏற்க மறுத்தனர். 3 மாதங்கள் கால அவகாசம் கேட்டால் நீதிபதிகள் கொடுக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட சால்வே இறுதியாக 3 வாரங்களில் அனைத்து விவரங்களையும் சமர்ப்பிக்கிறோம் என கூறினார். SBI மாற்றி மாற்றி பேசுவதை புரிந்து கொண்ட தலைமை நீதிபதி சந்திரசூட் கால அவகாச மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்பு மார்ச் 13 வரை அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது மார்ச் 12ஆம் தேதி மாலைக்குள், அதாவது வங்கியின் வேலை நேரம் முடிவதற்குள் நீதிமன்றத்தில் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அதிரடியான உத்தரவை பிறப்பித்தார் சந்திரசூட். அது மட்டுமின்றி விவரங்கள் அனைத்தையும் மார்ச் 15ஆம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் மக்கள் பார்வைக்கு பதிவிட வேண்டும் என சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கார் நீதிபதி சந்திரசூட். 3 வாரங்களில் விவரங்களை சமர்ப்பிப்பது சாத்தியம் என்றால் எதற்காக மனுவில் 3 மாதங்கள் அவகாசம் கேட்க வேண்டும்? தேர்தல் முடிந்த பிறகு விவரங்களை வெளியிட்டால் நன்கொடை பெற்ற கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என கருதி அரசியல் அழுத்தத்தால் ஜூன் வரை SBI கால அவகாசம் கேட்டதா என சந்தேகம் ஏற்படுகிறது. இந்த நவீன யுகத்தில் அனைத்து தகவல்களையும் கணினியில் சேமிக்கலாம் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் இந்தியாவின் முதன்மை வங்கியான SBIயோ கணினியில் உள்ள தகவல்களை எளிதாக எடுக்க முடியாது என ஏமாற்றுவது ஏன்? பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தாமல் யார் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம், அதன் மூலமாக ஊழல் செய்யலாம் என்ற நோக்கத்தில்தான் இந்த தேர்தல் பத்திர முறையை ஒன்றிய பாஜக அரசு அமல்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ED மற்றும் IT ரைடு மூலமாக பல நிறுவனங்களை மிரட்டி பாஜக பணம் வசூலித்துள்ளதாக குற்றச்சாட்டு உள்ள நிலையில் தேர்தல் பத்திரங்கள் மூலமாகவும் பல ஆதாயங்களை பாஜக பெற்றுள்ளதா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. தற்போது நீதிபதி சந்திரசூட் அவர்களோ அனைத்து விவரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளார். அந்த விவரங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் மக்கள் பார்வைக்கு வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவை பிறப்பித்துள்ளார். அந்த விவரங்கள் அனைத்தையும் மக்கள் தெரிந்து கொண்டால்
பாஜக செய்துள்ள ஊழலை மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று பாஜக அஞ்சுவதாகவும் கூறப்படுகிறது. அந்த அச்சத்தினால்தான் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட வேண்டாம் என எஸ்பிஐக்கு ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக செய்துள்ள முறைகேட்டை மக்கள் அறிந்து கொண்டால் அது பாஜகவிற்கு மிகப்பெரிய அடியாக தேர்தலில் இருக்கும். அதனால்தான் தேர்தல் முடிந்து விவரங்களை வெளியிட திட்டமிட்டு ஜூன் வரை கால அவகாசம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எஸ்பிஐயின் வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி சந்திரசூட் அனைத்து விவரங்களையும் உடனடியாக வெளியிட அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் பாஜக செய்துள்ள முறைகேடுகளை மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகையால் தேர்தல் காலத்தில் மக்கள் முன்னிலையில் அசிங்கப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் பாஜக கதிகலங்கி போயிருப்பதாக கூறப்படுகிறது.